வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of number 38 பாட்காஸ்ட். எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வர்றதுனால வந்து நாங்கள் பாலிடிக்ஸ் பேசலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதான் இப்போ கரண்ட் நியூஸ் என்னன்னா வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஏதாவது பண்ணணும், ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு கலாய்ச்சின்னு இருக்காங்க. ஆர்டிஸ்ட்னா இப்போ த்ரிஷா மேட்டர் வந்துச்சு. இப்போ த்ரிஷா பத்தி பேசின உடனே ஒரு வாரம் அந்த டாபிக் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கேல சிவி சண்முகம் என்ன பண்ணிட்டாருன்னா நயன்தாராவை தவறா பேசிட்டாரு. உடனே பேசுனது சரியா சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரவுண்டு போச்சு. அடுத்து இப்போ ஒருத்தர் வந்து குஷ்புவை பத்தி பேசிட்டாரு. திரும்ப திரும்ப இந்த அரசியல்ன்றது ஒரு சினி சுத்தியே இருக்கு. ஆமா, இன்னமும் அரசியல் வேற சினிமா வேற நம்ம வந்து பிரிச்சே ஹிஸ்டரியா இப்படித்தானே கலைஞர் எல்லாருமே இப்போ உதயநிதி ஸ்டாலினே வந்து பார்த்தா இல்ல நீ சொல்றது வந்து அது வேற. இப்ப வந்து அரசியல்ல இருந்து ஒருத்தர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்கள விமர்சிக்கிறது. சீமான் வந்து சினிமால இருந்து வந்திருக்காரு, சரி, அதனால அவரை விமர்சிக்கிற. ஓகே, குஷ்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா குஷ்புவோட பழைய நியூஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டாலினுக்கு பிடிக்கல. இவர் எங்க வந்து அவங்கள திருப்பி வந்து ஹெட் ஆஃப் கொஞ்சம் ப்ராமினென்ட்டான பொசிஷன்ல வச்சு இருப்பாங்க. ஸ்டாலின் தான் வந்து அவங்கள வந்து வெளியில அனுப்புறதுக்கு காரணமா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க காண்டாயிட்டாங்க. நீங்க வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது, என்ன தவறான. சோ அத பத்தி பேசுறேன் நானு. ஓகே, இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்னாலுமே பெண்களை தான் அதான் பெண்களையும் கொச்சப்படுத்துறாங்க, ஆண்களும் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இல்லாத ஆக்டர் வேற யார. உனக்கு இப்போ உதயநிதியுமே அப்படிதானே சொல்லலாம். இப்ப நீ எப்படி உதயநிதி கட்சியில இருக்காரு. ஆமா, நயன்தாராக்கு நடந்ததும் த்ரிஷாக்கு நடந்ததும் சரி, த்ரிஷாவை நீ இப்படி சம்பந்தப்படுத்தி பாக்குறதும் பர்சனல் விஷயத்துல தப்புதான். நயன்தாராவும் கட்சி இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன் பாக்குறாங்கன்னு தெரியல. அதான் மிசாஜினி தான் இது. பெருசா வந்து இதுக்கும் சினிமாக்கும் சம்பந்தப்படுத்துறத விட இது வந்து பெண்களை இழிப்பதான். இன்னொன்னு இவங்க கட் பண்ணி 4 வாட்டி போடுங்கப்பா. இன்னொன்னு இது ஷார்ட் டேர்ம்ல அவங்க வைரல் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமா, அது நம்மளோட கல்ச்சர்லயே அது இருக்கு. இப்ப ஏதாவது கிசு மாதிரியோ சுவாரஸ்யமா ஒரு விஷயம்னா இந்த கிசு ஆக்டரை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுறது, அவங்கள வந்து கொச்சப்படுத்தி பேசுறது. ஆனா ஆக்சுவலா அது என்ன விஷயம்னா, இப்ப இவங்க பேசுறாங்கல்ல, இது வந்து ஒரு பயங்கர ஒரு கலாச்சாரம் மாதிரி இருந்துச்சு. சினி ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணாலே இந்த கிசுகளை தான் வந்து அங்க இருக்கிற கூட்டத்தை உட்கார வைக்கிறதுக்கும் அவங்கள வந்து என்கேஜ் பண்றதுக்காகவும் அவங்கள வந்து உற்சாகம் பண்றதுக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து கட்சி மீட்டிங்லாம் நடக்கும். சோ இப்ப மோஸ்டா வந்து இந்த சம்மர், அது என்னன்னு தெரியல, இந்த டைம்ல தான் எப்பவுமே எலெக்ஷன் நடந்திருக்கா. ஆமா, எப்பவுமே இதுதான், எப்பவுமே இந்த சம்மர் டைம்ல தான். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவ் அந்த டைம்ல வந்து சும்மா நான் அந்த பக்கம்லாம் அப்பாவோட வாக்கிங்லாம் போகும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. எஸ் சந்திரன் ஒரு தெரியும் காமெடி நடிகர், டிஎம்கே. அவர் வந்து எப்பவுமே இங்க வருவார். அவ்வளவு அசிங்கமா பேசுவார், எல்லாருமே அசிங்கமா பேசுவாரு, ஃபேமிலி அசிங்கமா பேசுவாரு. இதே மாதிரி ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கொச்சையா. அதாவது இது நான் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல இருந்தே கேட்டிருக்கேன். ஆமா, அது பழக்கம். அதுதான் சொல்லல, அது வந்து ஒரு டைம்ல வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குன்றதுனால இன்னைக்கு அது கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த கிளிப் வந்து எடுத்து வைரல் ஆயிரும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து அதை கம்மியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது இவங்களோட வழக்கம். என்ன வழக்கம்னா, அந்த மாதிரி பேசினா அங்க இருக்க கிரௌட் கலைஞ்சு போகாது. இன்னொன்னு அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும், என்கேஜா இருக்கும். இன்னொன்னு இவங்க பேச வேண்டியதா அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனாலே பாதி விஷயம் காசிப்பா தான் பேசுவாங்க. பாதி விஷயம் வந்து எலெக்ஷன்ல இதை பண்ற அதை பண்றன்றத போயிட்டு, அப்புறம் பாதி விஷயம் இவர் யார் கூட இருந்தாரு, அவங்க யார் கூட இருந்தாங்க, இவங்க எல்லாரும் என்ன கனெக்ஷன், இப்படிதான் இந்த காசிப் பேசுற விஷயம். அவங்களையும் அவங்க கட்சியும் பர்மனெண்டா வச்சுக்கிறதுக்கு இந்த டைம்ல. பட் ஆனா தேவையில்லைன்னு இப்ப முடியாது. இப்ப வந்து நீ சொன்ன மாதிரி ஆக்டரையும் பேசியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா பேசுறாங்க. ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர் பாட்டு இருக்காரு. ஏன்னா அவரு ஒரு டைம்ல பேசியிருக்காரு, அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் அதாவது அவரால் ரொம்ப பிரிஸ்கா இருக்கும்போது அவர் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு பாலிடிக்ஸ்ல. நிறைய என்னன்னா ஆக்சுவலி இப்பதான் வந்து நிறைய வீடியோஸ் அவரோட வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இப்ப நார்மலா இந்த 2K கிட்டோ இல்ல நமக்கே கூட வந்து அந்த டைம்ல நம்ம அவர் பேசுறது கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. டிவி சேனல்ஸ் போட்டதான் உண்டு. அந்த டைம்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ரஜினி எப்படி பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருந்தாருன்றது நமக்கு தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு அவர் எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படின்றதும் நமக்கு. ஏன்னா பொதுவா வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நியூட்ரலான ஆளு, யாரையும் பகைச்சிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் பெருசா கரேஜியஸா இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பண்ணது
நல்லது கிடையாது அப்படின்றது பரவலா எல்லாருக்குமே இருக்க ஒரு இது தாட். ஏன்னா அவரு 2003 வந்து காவிரி பிரச்சனை வந்த போது அவரு வந்து அவர் தனியா பண்ணாரு போராட்டம், அதான் ஹைலைட்டே. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பண்ணாங்க, ரஜினி அதெல்லாம் கூப்பிட்டாங்க வரலன்ட்டு உடனே ரஜினி மேல பயங்கரமான எல்லாரும் வந்து அந்த இல்ல அவரு என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இங்க யாருக்கு சப்போர்ட்டோ, அதாவது அவர் வந்து பொதுவா பேசிட்டாரு. ஏன்னா அவருக்கு பெங்களூர்லயும் ரூட்ஸ் இருக்கு, பெங்களூர்லயும் அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து பொதுவா பேசிட்டு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமா தீக்கணும், ரொம்ப அரசியல் படுத்தக்கூடாது, ஏன்னா 2 சைடுமே வந்து இழப்புகள் இருக்குன்ற மாதிரி தனியா பேசிட்டார். அப்ப என்ன பிரச்சனையாச்சுன்னா அவருக்கு அவர் வளர்த்து விட்டது, அவர் வாழ்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டுல, எப்படி அவர் வந்து பொதுவா பேசலாம், அவர் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கோவப்பட்டாங்க. அந்த டைம்ல தான் பாபா ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து பயங்கரமா பாபாவை பாய்காட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. பாபா பெருசா கமர்ஷியலி ஹிட் ஆகாததுக்கு அது காரணமா இருக்கலாம். பட் அது படமும் நல்ல படம் இல்ல ப்ரோ. இல்ல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, கோடம்பாக்கம் ஃபிளைஓவர் போகும்போது பெருசா வந்து திரை நட்சத்திரம் அந்த தினமலர தினத்தந்தியோட சப்ளிமெண்ட் புக், சினிமா புக், அதோட கவர் பேஜ்ல ரஜினி, கமல், அந்த அப்பெல்லாம் யாரெல்லாம் பாப்புலர், விஜய், அஜித் எல்லாத்தோட போட்டோ இருக்கும். ஸ்பெசிபிக்கா ரஜினிகாந்தோட ஃபேஸ்ல வந்து இது அடிச்சிருப்பாங்க, தார் அடிச்சிருப்பாங்க. ஆமா அதான் அதுல வந்து அவர் ரொம்ப ஆக்டிவ், அது அவர் மட்டும் ஆக்டிவ் இல்ல, அப்ப ஆக்சுவலா சினி இண்டஸ்ட்ரியா பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. பாலிடிக்ஸ்ல 2 பிரிஞ்சு இருக்குமே, ஒன்னு டிஎம்கே சைடு ஒன்னு ஏடிஎம்கே சைடுன்னு சொல்லி சினி ஃபீல்டே 2ஆ பிரிஞ்சிருக்கும். இதுல தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். ஆனா ரஜினி வந்து ஆக்சுவலா அந்த இதுல போராட்டத்துல ஃபர்ஸ்ட் இவங்க சினி கண்டக்ட் பண்ணாங்க, அதுல அவர் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். கலந்துக்கலன்ட்டு ஒரு கிளிப் இருக்கும், சத்யராஜ் ரொம்ப நக்கலா இல்ல, ரொம்ப ஆசா பேசியிருப்பாப்ல. எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அந்த போராட்டம் இவங்க ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு ரஜினி வரலன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மேடையில இருக்காரு சத்யராஜ் பேசும்போது பேன் பண்ணா ரஜினி காட்டுறாங்க, அது இல்லையா மச்சி. நான் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, ரஜினி தனியா ஒரு போராட்டம் பண்ணாரு. இது மேபி வேற நியூஸா இருக்கலாம், எனக்கும் அந்த தெரியும். ஆனா அந்த போராட்டம் நடந்துச்சுல, ஒரு போராட்டத்துக்கு ரஜினி வரல, அந்த போராட்டத்துல ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் ரஜினி அனௌன்ஸ் பண்ணாரு, நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் வந்துட்டு அப்ப அவரு பண்ணாரு, இந்த மாதிரி இதை வந்து நீங்க பிரச்சனை ஆக்காதீங்க, 2 பேரும் சமூகமா இதை வந்து அரசியல்வாதிகள் முடியும் அந்த மாதிரி ஏதோ பொதுவா. ஏன்னா அவருக்கு அந்த டைம்ல அவருக்கு அந்த பவர் இருந்துச்சு, அந்த டைம்ல இருந்துச்சு. எப்ப தெரியுமா அவருக்கு பயங்கரமான பவர் இருந்துச்சு? 96ல. அப்பதான் வந்து தமிழ்நாட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது ஓட்டு போடுறீங்கன்னா, இது வந்து மிஸ்டர் சோ ராமசுவாமி வந்து ரஜினி கிட்ட கலந்து பேசி நீங்க இப்படி பேசினா கரெக்டா இருக்கும். அவரு சோவே வந்து துக்ளக் ஆண்டு விழாத ஒரு மீட்டிங்ல சொல்லுவாரு, நான் தான் ரஜினிகாந்தை கூப்பிட்டு நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. ரஜினி has played a significant role. அதுதான் சினிமாவையும் அரசியலையும் நீ பிரிக்கிறது. ஆனா இன்னைக்கு பிரிஞ்சிருச்சு. இன்னைக்கு சினிமா வந்து பினான்சியலா மேபி வேணா சப்போர்ட்ல இருக்கலாம், பட் உனக்கு வந்து வோக்கல் சப்போர்ட் இல்லையே, பெருசா இல்ல. எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு டிப்ளமேட்டிக்கா எதுக்கு வம்பு யாரு அப்படின்ற மாதிரி. இப்ப சிவகார்த்திகேயன் கிட்டயோ விஜய் சேதுபதி அவங்க எல்லாம் யாரும் கிட்டயோ போய் நீ வந்து எந்த கட்சினா அது பெருசா அதெல்லாம் மேபி எப்ப ஒருத்தன் காண்டாவான் அப்படின்னா நீ அவனோட வருமானத்துல கை வைக்கிற அப்படின்ற போது அப்போ வந்து உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா உனக்கு டிவி வந்து 2 சேனல்ஸ் இருந்துச்சு. இவங்க சன் டிவி ஒரு சேனல் இருந்துச்சு, ஜெயா டிவி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்தவன் ராஜ் டிவி ஒருத்தர் தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து எல்லா படமும் அவன் வச்சிருந்தான். இவங்க ரொம்ப சின்ன பசங்க, ராஜ் டிவி தான் 20 பெரிய ஆளு. ஆனா இந்த சேட்டலைட் வரும்போது இவங்க 2 பேர் எப்ப சேனல் ஆரம்பிச்சாங்களோ அவன் படம் அவனுக்கு போறதுன்னு இதுவாச்சு, அவனே காலி பண்ணாங்க. இதுக்கப்புறம் படம் போட்டி 2 பேருக்கும் யார் சேனலுக்கு இந்த படத்தை வாங்குறதுன்னு போட்டி அதிகமாச்சு. ஸோ அதுல வந்து சினி ஆர்டிஸ்ட் அடி வாங்கினாங்க. ஏன்னா அப்பெல்லாம் 100 நாள் 150 நாள் 125 நாள் ஓடுறதுன்றது இவங்களுக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இவங்க படத்தை வாங்கிட்டு 100 நாள்லயே படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிடுறது, இல்ல எவ்வளவு சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ணி கெத்த காட்டுறதுக்கு. அதனால இவங்க குட் புக்ஸ்ல இருந்தே ஆகணும். அப்போ வந்து கொஞ்சம் அப்போ குட் புக்ஸ்லயும் இருந்தாகணும். ஸோ யார் பக்கமா நீங்க ஒரு சைடு உன்னோட சைடு இருந்துருக்கும்ல, 2 கேங்ஸ்டர் இருக்காங்க, ஒரு சைடு நீ நின்னாதான் உங்க படம் முடியும். பட் ஆனா அது இப்ப இன்னைக்கு வந்து அந்த விஷயமே இன்னைக்கு டிவி சேனலோட ஆதிக்கமே கம்மியாயிடுச்சுல சோசியல் மீடியா வந்த உடனே. டிவி சன் டிவியா ஜெயா டிவில நெட்ஃபிளிக்ஸ்ல நெட்ஃபிளிக்ஸா இல்ல யூடியூப்ல போட்டு விடுறேன், இல்லையா பிட்டு பிட்டா பிரிச்சு ஃபேஸ்புக்ல போட்டு விடுறேன், எதுல இன்ஸ்டால போட்டு ரீச் பண்றதுக்கு நிறைய மோட்ஸ் வந்துருச்சு. பட் அந்த ரஜினிகாந்த் இன்சிடென்ட் நடந்தது இல்ல, கடவுளால காப்பாத்துங்க,
அப்போ வந்து மனோரமா வந்து இவங்க எல்லாம் எடுத்து பேசுறாங்க, ரஜினியை திட்டி பேசியிருப்பான். ஆமா ஆமா ஜெயலலிதா சொல்லி மனோரமா ஆட்சி வந்து ரஜினியை திட்டி ரஜினியை பேசுறோம். திட்டி. எல்லாமே சினிமா சினிமா. ஆனா இன்னைக்கு இந்த டைம்ல அது இல்லாதது பெரிய ஒரு நல்ல இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பிராண்ட்ஸ் இல்ல, பிராண்ட் ஆக்டர்ஸ் இல்ல இப்ப இல்லன்ற பண்றோம். ஆமா. இப்ப ரஜினி அளவுக்கு ஒரு பிராண்ட் மேபி அது கூட இருக்கலாம். இப்ப கட்சி ஆரம்பிச்சிடலாம்னு தோணுது. இல்ல, இப்ப ரஜினி வந்து கட்சி இல்ல. ரஜினி வந்து 96ல பேசும்போது ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா. அதுதான் இன்னைக்கு வந்து if you have so much power you might as well start your own party. நோ 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 அது கஷ்டம். அது எந்த காலத்துக்கு விஜய் ஆல்சோ took 30 years அவரு ரசிகர் மன்றம் இருந்துச்சு. ரசிகர் மன்றத்துல நிறைய பண்ணி அதெல்லாம் கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணதெல்லாம் விஜய் அப்பையில இருந்தே பண்ணியிருந்தார். கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. அவர் அந்த கட்சிக்காக இல்ல ரசிகர் மன்றம் இருக்கு. ஆக்சுவலி ரசிகர் மன்ற பணிகள்லாம் நிறைய பேர். இப்போ அந்த மாதிரி பிராண்ட் இல்ல. சிவகார்த்திகேயன் வந்து சொன்னா லேட் ஆகும். கட்சி போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் பசங்க இல்ல. தனுஷ் வந்து சொன்னா பசங்க இல்ல, அந்த மைண்ட் செட் இல்ல. மேபி இது விஜய் ரசிகர்களுமே எனக்கு தெரிஞ்சு 25 வயசா 25 வயசு பசங்க மேபி தெரியல எனக்கு. இன்னொன்னு அந்த காலத்துல வந்து உனக்கு போட்டியும் இருந்துச்சு. இப்போ வந்து என்னதான் கமல் ரஜினி வந்து ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாலுமே மைக் மோகன் ஒரு ஆள் உண்டு, ராமராஜன் ஒரு ஆள், ராமராஜன் டிஆர்னு ஒரு ஆள், விஜயகாந்த் அந்த டைம்ல இருந்தாப்ல, முரளி, அந்த மாதிரி உனக்கு போட்டி. சத்யராஜ் இவங்க இல்லாம பெரிய 2 தலைங்க இல்லாம கீழே பல தலைங்க இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி பெரிய தலைங்களையுமே பெருசா இல்ல. சரி நீ சிவகார்த்திகேயன் பெரிய தலைன்னு சொல்றான்னு வச்சுக்கேன், அது கீழே யாருமே. சிவகார்த்திகேயன் 40 வயசு ப்ரோ. அதான் நீ வந்து ஒரு யங், நம்ம ஒரு டைம்ல அது ஒரு இது இருந்துச்சு, ஒரு யங்ல ஒரு 2 பேருக்கு போட்டி இருக்கும், ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு பேட்டி இருக்கும், ஒரு வயசான இப்ப அப்படி போட்டி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்ல. சிவகார்த்திகேயன் அடுத்த டியர் சிவகார்த்திகேயன் போட்டி இல்லல்ல. ஹரிஷ் கல்யாண் இப்போ சிவகார்த்திகேயனுக்கு போட்டி, அவன் ஏஜ் கேட்டகரியில போட்டி கிடையாது அவனுக்கு. விஜய் சேதுபதி எல்லாம் சீனியர் ஆகி போயிட்டான். இன்னும் விஜய் சேதுபதி ஹீரோல இருந்து அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு தனுஷ் எல்லாமே சீனியர் வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் கீழே இருக்கவங்க எல்லாமே இப்ப பிரதீப் அந்த வயசு இதுக்கு ஒரு ஆளுமே இல்லையே. அதான் உனக்கு அதாவது நடுவுல ஒரு சின்ன பிட்டு காணாம போயிடுச்சு. அது என்ன பிட்டு தெரியுமா? ஜீவா, ஆர்யா, விஷால், பரத். விஷால் கூட வராது, விஷால் கூட வயசானதான். உனக்கு பரத், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு சங்க் ஆஃப் அவங்க எல்லாம் கிரியேட் சிசிஎல்ல ஒரு ஆள் அப்படியே டக்குன்னு காணாம போயிட்டாங்கடா. அந்த யாரு இவரோட பையன். ஏன்னா யாருமே மாஸ் ஹீரோஸ் ஆகல. மாஸ் ஹீரோவா இப்போ அதுதான் மாஸ் ஹீரோ தானே உனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கட்சி. ஆமா, அதுக்கு நீ மாஸ் சேர்க்கணும். யாருக்குமே மாஸ் இல்லை. அதே மாதிரிதான் அந்த மாஸ் இல்லாதனால கலெக்ஷனும் வரல. உனக்கு தியேட்டர்ல கலெக்ஷன் இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா உனக்கு மாஸ் இல்லை. ஸோ உனக்கு அடுத்த டிரான்சிஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த டிரான்சிஷன் கஷ்டம். ஒரு ஆள் இருக்கு அப்படி, சூர்யா இருக்காரு. ஏன்னா அவர் அகாரம் ஃபவுண்டேஷன் பண்ணி அவரு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஆனா அவர் அரசியல்ல ஈடுபடுவாரான்னு தெரியாது. மாஸ் இருக்குமா? அரசியல்ல வந்து அவரு எந்த மாதிரி தெரியுமா? இது மாதிரிதான் ரஜினி கமல் 2 ட்ராக் இல்ல, அந்த மாதிரிதான் விஜய். நீ சூர்யா நின்னாலுமே விஜய் சூர்யான்றது வேற ட்ராக். நீ ரஜினி தான் மாஸ், கூட்டுறது ரஜினி தான், கமலை விட ரஜினி தான். அந்த மாதிரிதான் விஜயா சூர்யா நினைச்சா விஜய் வந்து ரஜினி மாதிரி வந்தாருன்னா ஒரு இவ்வளவு பேர் கூட்டம் கூடுவாங்க. சூர்யாவுக்கு வந்து அவர் பேசணும், பேசி 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 எம்ஜிஆர் கருணாநிதி கதை தான். இல்ல இன்னும் சூர்யாவுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுமான்னு அதுதான். அது எல்லாமே நீ நல்லது செஞ்சிருக்காரு. அரசியல் செய்ய வேண்டியதுக்கான விஷயங்கள்லாம் அவர் நிறைய செஞ்சிருக்காரு. நிஜமாலே படிக்க வச்சிருக்காரு. குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் இருக்காங்க. ஆனா அது வந்து ஓட்டா மாறுமான்றது தெரிய கஷ்டம் தான். இப்ப அவர்கிட்ட வந்து நீ என்ன பண்ண, அரசியலுக்கு நீ தகுதியான ஆளா, மக்களுக்கு என்ன பண்ணன்னு கேட்க முடியாது. இல்ல நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா ஓட்டு வருமா? அவர் வந்து தனித்து நிக்க முடியாது. விஜய் மாதிரி மாஸ்க் காட்டுறாருல, நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்றது சூர்யாவால தனித்து நிக்க முடியாது. இன்கேஸ் தனித்து நின்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆளால ஒரு இது பண்ண முடியாது. அவரால் ஒரு படத்தையே ரிலீஸ் பண்ண யாரு? 2 பேருக்கும் தான். விஜய்க்கும் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. சூர்யாவுக்கு எப்பவுமே படம் பிரச்சனை இல்ல. அந்த டேட் கிடைக்காது, தள்ளி போயிடும். ஆக்சுவலா சூர்யாக்கு கடைசியா தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ஒரு 2 படம் அஞ்சான்ல இருந்து ப்ராப்ளம் வந்துச்சு. அஞ்சான்ல இருந்து ராஜ பாலாஜியோட படம் ரிலீஸ் ஆகல. அவன் கமெண்ட்ரியில கலாய்ச்சிட்டு இருக்கான். சும்மா கேக்குறாங்க. சோ கோ கமெண்டேட்டர்லாம் ராஜபாலாஜி ரொம்ப நாள் பொறுத்து கமெண்ட்ரிக்கு வர அப்படி
சோ அவங்க எல்லாம் கேட்கும்போது என்ன ஆர்ஜே எப்போ உன் படம் ரிலீஸ், அதை ஏங்க கேக்குறீங்க, எனக்கே யாராவது சொன்னாதாங்க தெரியும் எப்போ என் படம் ரிலீஸ்ன்னு. படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி தயவு செஞ்சு என் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி. இல்ல அது சரி ஓகே, அது காசு அந்த எதிர்பார்ப்பும் இல்ல சூர்யா. இதே வந்து அஜித் படம் விஜய் படத்துக்கு நடந்திருந்தா அந்த எதிர்பார்ப்பு எப்போ வர அந்த டாக் இருந்துட்டே இருக்கும், ட்ரெண்ட் ஆகும். தெரியல ஏன் அஜித்துக்கு அந்த படத்துக்கு பண்ணாங்க, இந்த படத்துக்கு எல்லாத்துலயும் போய் கமெண்ட்லாம் அடி பண்ணுங்க ரேண்டமா, என்னவா ஏதோ ஒரு படம் எப்படி. எனக்கு அதுதான் ஒண்ணு புரியல. இது ஒண்ணு மட்டும் நான் கேக்குறேன். இப்போ படம் விஜய் படம் அஜித் படம்னாலே விஜய்க்கும் அஜித் ரசிகர்களும் பயங்கர சண்டை. சோ விஜய்க்கு ஈக்குவலா அஜித்துக்கும் ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ். இப்ப அவனுங்க எல்லாம் காண்டாயி நான் டிவிக்கு ஓட்டு போட கூடாது அப்படின்னு சொல்லி, இப்ப டிவிக்கு எப்படி சொல்றாங்க, நாங்க வந்து என் குடும்பம் எல்லாருமே ஓட்டு போட சொல்லலாம். இப்ப அவன் வந்து என் குடும்பத்துல அவனும் ஓட்டு போட கூட விட மாட்டேன், நானும் போட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த குரூப் பெருசா போச்சு. அது பெரிய பிரச்சனை ஆகாது. ஏன்னா அவங்க வந்து சரி எனக்கு என்னவோ தோணுது, பங்காளி முறை தானே போட்டு போடுவாங்க. ஏன்னா வரவே வராது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நஞ்ச சண்டை கிடையாது, இன்னும் சாதாரண சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர சும்மா கமெண்ட்ல கீபோர்டு வாரியர்ஸ் எல்லாம் மாத்தி திட்டிப்பாங்க. இது வந்து பிரச்சனையா நடக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஒரே ஃப்ரெட்டர்னிட்டி தான், நம்ம தானே அடிச்சுக்கிறோம் புடிச்சுக்கிறோம். எத்தனை வருஷமா சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு நாள் 2 நாளா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னைக்கு விஜய் 3 வருஷமா அந்த சண்டை இல்ல, படம் இல்ல யாருக்கு எத்தனை சொல்றாங்க. சோ ஆடிட்டு இருக்கோம். இப்போ நீ விஜய் வந்து பெரிய ஆள் ஆயிட்டு இன்கேஸ் அரசியல் வந்துட்டான்னு வச்சுக்கேன். இப்ப விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் பாரு, எங்க ஆள் வந்து சிஎம்ஆவே ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களை கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப அதுக்கு அவங்க விடுவாங்க. அதுதான் அஜித்தே வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. அஜித் ஆஃப் பண்ணி ரசிகர் மன்றத்தை கலைச்சு எந்த வருஷத்துல கலைச்சாரு? நீ எது செஞ்சாலுமே இப்ப ஒண்ணும் இல்ல, கூட்டம் அங்க அந்த அபுதாபில எல்லாம் கூட்டம் கூடுது இருந்தா அப்பயுமே திட்டுறாரு, அப்புறம் அவங்களுக்கு அந்த வெறி அப்பயே கம்மியாயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல அஜித் ரசிகர்களோட இந்த எலெக்ஷன்ல நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு பயங்கர கேள்விக்குறியா இருக்கு. சோ அவங்க கேள்விக்குறிதான். நாம கேட்போம் என்ன சொல்றாங்க மக்கள் சொல்லலாம் பார்ப்போம். ஆக்சுவலா அது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான். ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து அஜித் ரசிகர்கள்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து டிவி கேக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்ல இந்த பகை காரணமா, பகைன்னு சொல்லக்கூடாது, ரைவல்ரிங் காரணமாக 30 வருஷம் காம்படிஷன் காரணமாக இதுக்காகவே போடாம இருப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அது வரைக்கும் வந்து நாங்க பொதுவா தமிழகத்தின் அரசியலை பத்தி அலசலாம் என்று இருக்கோம். ஸோ எங்களை வந்து லைக், ஃபாலோ, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.